இப்போ காலேஜுக்கு போகாமல் இவன் கூட தான் சுற்றிட்டு அழுதியா? வீட்டுக்கு வா. ஐஸ்வர்யா ஹோல்சேல் ஃபர்னிச்சர் ஷாப். சீரியஸ்லி சூப்பர் கிரஷ். விஷயம் மட்டும்தானா? கிஸ் எல்லாம் இல்லையா? சம்மர் முகருக்கு அவனுக்கிட்ட சொல்லு பஞ்சாயத்து பேசுகிறான்னு. சரியா? இங்கே பாரு, விநாயகன் சொன்னான்னு சொல்லு. எனக்கு அவங்க 2 பேரும் மூஞ்ச பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லை. நீ போய் பேசிட்டு வா. நீ தான் கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஃபஸ்ட் நைட்டில் எப்படி போச்சு? பொறுக்கி பொறுக்கி தான். நம்ம எதுக்கு அந்த பஞ்சாயத்துக்கு போகணும்? இது அப்பயே அவரை எதிர்பார்த்து தான்டா. அவன் தங்கச்சி தூக்கிட்டு இருந்தால் சும்மா இருப்பானா? அவன் போய் ஃபேஸ் பண்ணி தான் பாப்போம் என்னன்னு கேட்பான். ஏய் உனக்கு அறிவில்ல? ரோட்ல ஆள் போறது உன் கண்ணுக்கு தெரியலையா? அப்படியே வந்து மோதுற. என்ன பொண்டாட்டி புருஷனை மரியாதை இல்லாமல் பேசுகிற? யாருக்கு யார்டா பொண்டாட்டி? செருப்பு பிஞ்சிரும் பார்த்துக்கோ. ஏய் இன்னும் வீட்டுக்கே போகலையா? இப்படி தான் சுற்றிட்டு இருக்கியா? இங்கே பாரு வள்ளி, இனிமேல் அடக்கொடுக்கமாக வீட்டில் இருக்க வழியை பாரு. இப்படிலாம் சுற்றிட்டு கூடாது, புரியுதா? என்ன அடக்கொடுக்கமா இருக்க சொல்றதுக்கு நீ யார்டா? நான் யாருன்னு உங்கள் அப்பா கிட்ட கேளு, அவர் சொல்லுவார். ஏய் என்னடா உளறிட்டு இருக்க? இங்கே பாரு வள்ளி, எங்கள் அண்ணன் உங்கள் அப்பா கிட்ட சம்மதம் பேசி முடிச்சிட்டாரு. வர முகூர்த்தத்திலே உனக்கு எனக்கு கல்யாணம். அப்புறம் யார் நீ எனக்கு? நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். சரி வண்டி ஓரம் விட்டு வாண்ணா. சரியா, நான் பார்த்துக்கிறேன். என்னடா சொன்னானுங்க? என்னண்ணா நீ கூப்பிட்டு வர முடியாது, நான் சொல்ல போகிறானுங்க. சாயங்காலம் வர நீங்கிறானுங்க. அப்புறம் நானா? அதான் நான் பார்த்துக்கிறேன். சரியா? உங்களை நம்பி தான் பாருக்கேன் நான். அண்ணா என்னை நம்பிட்டல, நான் பார்த்துக்கிறேண்ணா. அண்ணா வள்ளி உங்கள் அப்பா வராருண்ணா. இல்லை இப்போது கொஞ்சம் பேசண்ணா. அண்ணா தெரிஞ்ச ஒருத்தர் வராரு, நான் பேசிட்டு வரேன். நீங்கள் வெயிட் பண்ணி போ. சரிப்பா. வணக்கம் தம்பி. வணக்கண்ணா. நானே உங்களை நேரில் பார்க்கணும்னு நீங்களே வந்துட்டீங்க. தம்பி நானுமே உங்களை பார்க்கணுன்னு தான் நினச்சேன் தம்பி. அப்படியா? என்ன விஷயம்ண்ணா? என்கிட்ட 2 அருமையான பார்ட்டி இருக்குது தம்பி. இந்த பில்டிங் ரேட்டு என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் தம்பி. அண்ணா வீடை விடுங்கண்ணா. அதை விட நான் உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க தம்பி. யாருன்னு தெரியும்ல? நல்லாவே தெரியும் தம்பி. என் தம்பி. உங்களுக்கு பொண்ணு இருக்குல்லண்ணா? ஆமாம் தம்பி, லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கு தம்பி. கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியா இருக்கா? மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம் தம்பி. ஒன்றும் இல்லைண்ணா, என் தம்பிக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கான், ஆசைப்பட்றான். அதான் உங்கள்கிட்ட பேசலான்னு இருந்தேன். தம்பி உங்கள் வசதிக்கு ஏணி வச்சா கூட எட்டாது தம்பி. நான் என் பொண்ணுக்கு எப்படி தம்பி சீர் வரிசைன்னா? எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம். இருக்கிற பணத்தை பார்க்க இங்கே ஆள் இல்லைன்றேன். நீங்கள் சீர் வரிசை அது இதுன்னு பேசுகிறீங்க. முடியுங்களா சொல்லுங்கள், நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நடா? ஆமாண்ணா. என்னண்ணா ரொம்ப யோசிக்கிறீங்க போல்? முடியுங்களா சொல்லுங்கள், என் தம்பி வேறு பொண்ணை பார்த்துக்கிறேன். அண்ணா அப்படிலாம் இல்லை தம்பி. ஜாதகம் பொருந்துச்சுன்னா கண்டிப்பாக கல்யாணத்தை பண்ணிக்கலாம் தம்பி. ஃபேமிலியோட வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வாங்க தம்பி. அப்புறம் என்னண்ணா, ஒரு நாளாக பார்த்துட்டு போகிறேன். என்ன வரேன் தம்பி, வரேன் தம்பி. அண்ணா என்ன தம்பின்றீங்க? வர மாப்பிள்ளை சொல்லிட்டு போங்க. வரேன் மாப்பிள்ள. அடா எல்லாம் ஓகேவா? இதை தானே எதிர்பார்த்தேன். ரொம்ப நன்றிண்ணா. இங்க பாரு, எங்க அப்பா அப்படிலாம் சொல்லியிருக்கவே மாட்டாரு. அப்படியே சொல்லியிருந்தாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன். அது இந்த ஜென்மத்திலயும் நடக்காது. ஜென்மத்தில் நடக்காதுன்னு தெரியும், நீயும் ஒத்துக்க மாட்டேன்னு நல்லாவே தெரியும். ஆனால் உங்கள் அப்பா எங்கள் அண்ணங்கிட்ட வாக்கு கொடுத்துருக்காருல, கல்யாணம் நடந்தே தீரும். நடத்தியான்னு வச்சுக்கேன், நடத்தி காட்டு. நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, பாத்துக்கோ. ஐயோ வள்ளி, கை நீட்டிலாம் பேசக்கூடாதுமா. கட்டிக்க போகிற புருஷங்கிட்ட இப்படியா பேசுவ? ஏய் யார் மேல கை வைக்கிற நீனு? உன் திமுறி தனத்தெல்லாம் இங்கே காட்டக்கூடாது, புரியுதா? இங்கே பாரு வள்ளி, இனிமேல் ஒழுங்காக இருக்கணும். எவ்வளோ தடுத்தாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. ரெடியாக இருந்துக்கும். முறைப்படி உன் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குறேன். உன்னை சாலிட்டேன் பட்டா பார்த்து போவோம்.
என்ன விஷயம் வர சொல்லியிருந்தீங்க? ஆமாம்பா, வர சொல்லியிருந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் கூப்பிட்டேன். என்ன முக்கியமான விஷயம்? அடே பாப்பா, புது மாப்பிள்ள கல்யாணம் முடிஞ்சுதா? நாங்கள் பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்ப்போம், இன்னொரு தூக்கிட்டு போவியா? இங்கே யாரும் தூக்கிட்டெல்லாம் போகல, திருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணணும். ஏய், நீ எல்லாம் பேசவே கூடாது, உன்னை வெட்டியே போட்டுருவேன். அனாதை அப்பையில் வாய முடிட்டுன்றா வாழ்ற அனாதைங்கிற. டேய், அனாதை பையன் சொல்கிறவெல்லாம் வச்சுக்காத. கூப்பிட்டீங்க, வந்தேன். நான் முறைப்படி வந்து பொண்ணு கேட்டோம், நீ பொண்ணு தரல. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் மேரேஜ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு எதாவது பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏய், என்ன பேசுகிற? போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண எங்களுக்கு தெரியாதா? அண்ணன் எதுக்கு கூப்பிடுறாரு? ஃபுல்லாக கேள்றா. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு சின்ன விஷயந்தான். நம்ம அண்ணா ஒரு தங்கச்சி படிக்கு 10 லட்சம் செலவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அடுத்த மாதம் கவர்மெண்ட் வேலை வருதுப்பா பொண்ணுக்கு, அது ஒரு 10 லட்சம் செலவு பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தம் 20 லட்சம். நீங்கள் அதை கொடுத்துட்டீங்கன்னா பொண்ணை தாராளமாக கூப்பிட்டு போகலாம். 20 லட்ச ரூபாவா? நாங்கள் எதை கொடுக்கணும்? ஏய், என்ன பொண்ணை மட்டும் தூக்கின்னு போக அவர் வளர்த்த காசு கொடுக்க மாட்டியா? டேய், அவள் பொண்ணை பொருளாடா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போல்லாம் காசு கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவேன்? ஏய், என்ன பண்ணுவோம்மா? ஒரு நாள் பைக்கில் போயிட்டுருப்ப, லாரி வந்து மேலே ஏறிட்டு போவோம். உன் பொன்னாடி கடைக்கு போவா, ஒருத்தன் சைனாருக்கு வருவான், சைனா இருக்க மாட்டான், அவன் கழுத்து எடுத்துகிட்டு போவான். இங்கே பாரு, 5 லட்சம் கொடுத்தா கேஸ் வாங்க ஆள் ரெடியாக இருக்கானுங்க, புரியுதா? என்ன பயமுறுத்துறீங்களா? பயப்படுத்தலப்பா, நடக்க போகிறது சொல்கிறேன். முருகா, நாங்கள் யாருன்னு அவங்ககிட்ட சொல்லி புரிய வை. உங்களுக்கு தேவை 20 லட்சம் தானே, அதை நான் தரேன். அவனை நிம்மதியாக விடுங்க. டேய், எப்பட்றா? டேய் விட்றா, நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு முருகா, நீ வாக்கு கொடுத்துருக்க, அதனால் விட்றேன். போ. வா. ஏய், காசு கொடுத்துட்டா உன்னை சும்மா விட்டு நினச்சிருக்கிறியா? நானே உன்னை கொல்லுவேன்டா. யோ, நான் சவுண்டு விட்றேன். அதான் அண்ணன் பேசிட்டார்ல, அப்புறம் என்ன மைத்துக்கு பஞ்சாயத்துக்கு வந்தேன்? இல்லைப்பா. குமாரியா, அப்புறம் அண்ணன் பேச்சுன்னா மழை இருக்குது. முருகா, நீ கூட்டின்னு போப்பா. பார்த்துடுறா, இப்போ தான் கல்யாணம் ஆகிது, நம்மக்கிட்டே 10 லாரி ஓடுது. காசு கொடுக்குற ரூபா உயிரோட இரு. ஆ, போ. ஏய், இப்போ எதுக்கு நீ அழுதுகிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு அழடும் தோணுது, அழுகிறேன். டேய் தேவா, அந்த பொண்ணே பயந்துருக்கு, நீ வேற ஏன்டா திட்டிட்டு இருக்க? வா, அவனே பஞ்சாயத்து வச்சு 20 லட்ச ரூபா காசு கேட்டுட்டு இருக்காமா. அந்த டென்ஷன் மாடல் ஓடிட்டு இருக்கு, பக்கத்தில் வந்து நோய் அழுதுகிட்டே இருக்கிறா. நீ ஏன் காசு தரணும்? அவங்க பஞ்சாயத்து பண்ணால் அவங்க பையனுக்கு காசு தந்துடணுமா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. கொஞ்ச நேரம் வாய முடியா? அவனுக்கு எப்படிப்பட்டவனு தெரியும்ல, இவனுக்கு எதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? நீ ஏம்மா பயப்படுற? போலீஸ்ட்ட போகலாம், இல்லையா கமிஷனர் ஆஃபீஸ்ட்ட போகலாம், அங்கேயும் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலையா சிஎம் ஆஃபீஸ்க்கே போகலாம். நம்ம யாருக்கும் பயப்படணும்னு அவசியமே இல்லை. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, பெரியவங்க நாங்க இருக்கோம், நாங்க பேசிக்கிறோம், கொஞ்ச நேரம் வாய மூடு. அம்மா, வர வர நான் என்ன பேசல நீ கோவப்படுற? இந்த வீட்டில் நான் எதுவுமே பேசக்கூடாதா? ஆமா, நீ எதுவுமே பேசக்கூடாது, அமைதியா இரு. 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருங்களேன். என்ன சொல்லாதடா, அவளை சொல்லு. அமைதியாக இருமா, அண்ணியே கொஞ்சம் அமைதியாக இருமா. பிரச்சனையை நான் பார்த்துறேன், நீ கிளம்பு மச்சான். கிளம்பா? எங்க? ஹனிமூன் டிக்கெட் எடுத்துருக்கீங்களா, போங்க. டேய், இந்த சுச்சுவேஷனில் இதெல்லாம் தேவையா? ஆமாண்ணா, இவர் சொல்கிறதும் கரெக்டு தான். இவ்வளோ நடந்துருச்சு, இதுக்கப்புறம் போனால் மனசு கஷ்டமாக இருக்கும்ண்ணா. இந்த மாதிரி நீங்கள் உடஞ்சி உட்காரணும் தான் கூப்பிட்டு பேசினானே, அதை உண்மையாக்கிடாதீங்க. நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். மச்சான் சொன்னா கேள்றேன், வேணாண்டா. நான் சொன்னால் கேட்பல, கிளம்பு. சரிம்மா. நான் கிளம்புது, ட்ரெஸ் எடுத்து வை. மணியை கொஞ்சம் உதவி பண்ணு. ஹலோ மச்சான், கார்த்தி. சொல்லு மச்சான். இந்த தேவா இருக்கான்ல, ஆமாம், அவன் கொண்டாட்டோட அனிமூன் போகிறான் மச்சான். நான் இவ்வளோ பிரச்சனை வச்சுன்னு அனிமூன் காக்குதா அது? இப்போ தான் கிளம்ப போகிறான், 8:30 மணிக்கு பஸ்ஸு, போனால் பிடிச்சிடலாம். சரி, நீ வேறு ஏதாவது ஃபோன் பண்ண எனக்கு. மச்சான் அதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவேன், காசு மட்டும் கொஞ்சம் தட்டி விடு அப்பப்போ. போடுறேன்டா. மச்சான் அந்த நாய் தான் லைனில் வருது, அப்புறம் பேசுகிறேன் வை. சரி. என்னப்பா தம்பி பிரச்சனை? என்னண்ணா, உன் தங்கச்சி அனிமூன் போதாமே? இவ்வளோ பிரச்சனை போயினுக்குது, அந்த நாய்க்கு அனிமூன் கேட்குதா? தம்பி அவங்கள சந்தோஷமாகவே இருக்க வரக்கூடாது. சரி, என்ன பண்ணலாம்? வா தம்பி, வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணுவா. சரி, வா போ. இவ்வளோ பிரச்சனையை வச்சுன்னு காசு தராமல் அனிமூன். மச்சான் ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு. கால் பண்ணுறேன் மச்சான், டைம் இருந்தா. வச்சுட்டாலும் பார்த்துக்குமா. அண்ணா இங்கே ஆட்டோ.
உனக்கு வெக்கமா இல்லையாடி? உன்னை லட்சமாக செலவு பண்ணி நான் வளர்த்தா இந்த புறம்போக்கு நான் கல்யாணம் பண்ணு, நீ வேற அனிமூன் வேற போறியா? ஏய், அவன் என் பொண்டாட்டி, பார்த்து பேசு. டேய், நேற்று பஞ்சாயத்தில் என்ன பேசுனீங்க? காசை தரம் தானே சொன்னேன். இப்போ எங்கடா திருத்தரமாக ஊருக்கு அனுப்பிச்சுக்கிறா? காசை நான் தானே தரேன்னு சொன்னேன். அவன் புருஷன் எங்கே விட போவான், உனக்கு என்ன? ஏய், நீ எங்கே வேணா அனுப்பிச்சு வைடா, எங்கள் காசை கொடுத்துட்டு அனுப்பிச்சு வை. ஏய், அதான் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம்ல, சும்மா லூஸ் மாதிரி போகிற வர இடத்துல எல்லாம் கேட்டுருக்குற. ஏய், நீ பேசாதடா, வெட்டிடுவாங்க. உனக்கு வெக்கமா இல்லை? குடும்பமானத்தை வாங்கிட்டு அனிமூன் போறியா நீ? இப்போ உனக்கு என்னன்னா, நான் எங்கேயும் போக கூடாது, இங்கே தானே இருக்கணும். சரி, இருக்கேன். எங்கேயும் போக வேணாம் தேவா. ஏய், என்னடி பிரச்சனை உங்களுக்கு? அந்த தான் வந்து பேசுகிறாங்க. வேண்டாம். ஏய், நீ அவ்வளோ போய் சமாதானப்படுத்துறா. முருகா, காசு தரேன், அண்ணன்கிட்ட வாக்கு கொடுத்துருக்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணி தர. இல்லைன்னு வச்சுக்க, இதே மாதிரி பிரச்சனை வந்துனே இருக்கும். ஆனா முருகா, ஏன் அங்கேயே பார்த்துட்டு இருக்க? வா உள்ள போகலாம். என்னடி ஆச்சு? கையை முறுக்கிட்டு வரா? எங்கள் அண்ணன் உங்கள் அப்பா கிட்ட சம்மதம் பேசி முடிச்சிட்டாரு. எங்க அப்பா அப்படிலாம் சொல்லியிருக்கவே மாட்டாரு. அப்படியே சொல்லியிருந்தாலும் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன். யார் மேல கை வைக்கிற நீங்க? எது கை முறுக்குனா? நான் என்ன பார்த்து சும்மா இருந்தேன். ஓங்க ஒன்று வச்சிருக்கலாம்ல. அவன் நிறைய போய் தான் என் கையை முறுக்குனா இஷ்டம். எங்ககிட்ட மட்டும் நல்ல வாய் பேச, அங்கே சும்மா இரு. அங்க என்ன நடந்து தெரியாம பேசாத இஷ்யூ. அவன் எப்படி பிஹேவ் பண்ணான் தெரியுமா? பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்ணான். அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்தது. நேராக அவங்க கிட்ட தான் சொல்ல வந்தேன். பாத்தியா, நான் இங்கே சுற்றி அங்கே சுற்றி நம்ம வீட்டுக்கே பிரச்சனைக்கு வரான். நீ வா, வீட்டுக்கு போகலாம். டேய், அவளே அடிப்பட்டு வந்திருக்கா, அவளை எங்க வீட்டுக்கு கூட்டு வர? உள்ளவாம்மா. நீ இருமா. மா, அவன் தான் அவங்க அப்பா கிட்ட பேசணும்னு சொல்கிறான்ல, முதல்ல அவன் அப்பா கிட்ட என்ன பேசான்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்குது. மாமா, அவன் சொல்ற மாதிரி எங்க அப்பா அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. நான் அது வரையும் கோயிலில் அவன் தாலி கட்டுருவானா? நான் பார்த்தேன். வா, நீ தங்கச்சி கூட்டு உள்ள போ. நீ வா. ஏய், நீ எதுக்கு அழற? இல்லைங்க, கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை. ஆனா ஒன்று மட்டும் புரியுதுங்க, என் அண்ணன் இருக்கான்ல, நம்ம 2 பேரும் நிம்மதியாக வாழவே விட மாட்டான். பயமா இருக்குங்க. நீ எதுக்குடி பயப்படுற? இதுக்கு முன்னாடி வேணா நீ அண்ணனுக்கு தங்கச்சி வந்துருக்கலாம். இப்போ நீ எனக்கு பொண்டாட்டி, சரியா? நான் பார்த்துக்கிட்டே உன்ன அவன் சொல்கிறான்ட்டு நீ அழுதுட்டு வர. பிரச்சனை நினச்சி எவ்வளோ நாள் ஓடிட்டு இருப்ப? ஃபேஸ் பண்ணுண்டி, நான் இருக்கேன்ல. அண்ணாதடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, என் மீதோட ஆதாரம் நீதானடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, யார் போனா என்ன நான் இருப்பேனடி. உங்கள் அப்பா கிட்ட அவன் என்ன பேசுறான்னு கேட்டு சொல்லு. மாமா, அவன் சொன்னதான் எங்க அப்பாவும் சொன்னாருன்னா? உனக்கு அவனை பிடிக்கலன்னு சொல்லு. அப்ப நீ யாரை கல்யாணம் பண்ணிப்பன்னு கேட்டா? உனக்கு யார் பிடிச்சிக்கோ அவனை சொல்லு. ஏன் மாமா, என் மனசுல யார் இருக்கான்னு உனக்கு தெரியாதுல்ல? உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? போய் பேசிட்டு சொல்லு. எந்த பிரச்சனையும் எனக்கு கால் பண்ணு, சரியா? ஓ டீம் போ. நதியே